வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியாவின் சாதனைகளும் வெற்றிகளும் உலகம் முழுவதும் புதிய நம்பிக்கை அலையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று உலகம் முழுவதும் இது இந்தியாவின் சகாப்தம் என்று கூறி வருவதாக அவர் கூறினார். புதுடெல்லியில் ஒரு தனியார் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், இந்தியா இன்று உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்து வருவதாகவும் வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பத் துறையை சேர்ந்த பேராசிரியர் ஃபனிதா பிரகாஷ் பாபுவை நியமித்து பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். திரு பிரகாஷ் பாபு பதவியேற்ற நாளில் இருந்து 5 ஆண்டு காலம் அல்லது 70 வயதின் நிறைவு ஆகிய இரண்டில் எது முதலில் வருகிறதோ அதுவரை துணைவேந்தர் பதவியை வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஆயுஷ் மருத்துவமனையின் சித்த மருத்துவ பிரிவில் உலக மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சித்த மருத்துவ பிரிவு தலைமை மருத்துவர் இந்திரா, தலைமை ஆயுஷ் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நாளை சனிக்கிழமை தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் நடைபெறும் என்று புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இத்தேர்வுக்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.